ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிஏ அகாடமில இருந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 92.5 ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? ஸ்டேட் டாப்பர். லாஸ்ட் இயர் வந்து 665 வந்து ஃபர்ஸ்ட் மார்க் இருந்துச்சு, 660 வந்து செகண்ட் மார்க் இருந்துச்சு. 665 எடுத்த வருண் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் போனாங்க, மோனியா வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் போனாங்க. 665 616 வந்து எடுத்து 92.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அகாடமியில் பெரிய சக்ஸஸ் ரேட்டு கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? அது மாதிரி 7.5ல பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் நம்மளுக்கு வேதாஸ்ரீ தமிழ்நாட்டில் வந்து 613 மார்க் எடுத்து 7.5ல ஸ்டேட்டில் 10th ரேங்க்கை வந்து செக்யூர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜான்சியும் நல்ல மார்க் எடுத்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ஏன் பதிவு பண்ணோம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் நம்மளுக்கு 92.5 7.5ன்னு 2 கோட்டா இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நீ எங்கே போனாலும் சரி, ரெண்டுத்துலேயும் நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரே அகாடமி நம்ம அகாடமியாக தான் இருப்பாங்க, சரிங்களா? எனக்கு தெரியல, ஆனால் பொதுவாக இந்த ரெண்டுத்துலேயும் சக்ஸஸ் ரிசல்ட், சரிங்களா? 665 வந்து 92.5லையும் ஸ்டேட்டில் 10th ரேங்க் எடுத்து நம்மளுக்கு வேதாஸ்ரீ வந்து ஸ்டேட்டில் 10th ரேங்க் எடுத்து 613 மார்க் எடுத்து 7.5லையும் ஸ்டேட் ரேங்க் கொடுத்து ஒரே சென்டரில் 92.5லையும் டாப்பர் 7.5லையும் டாப்பர் கொடுத்த ஒரே அகாடமி இங்கே மட்டும்தான் இருக்கு, சரிங்களா? அதான் நாங்கள் சொல்லியிருந்தோம், நம்மளுக்கு நமது டெல்டாவில் அதிக மருத்துவ மாணவர்களை உருவாக்கும் ஒரே பயிற்சி நிறுவனம் நம்ம தஞ்சாவூரில் வச்சுருக்கோம். தஞ்சாவூரில் வச்சுருந்தாலும் ஸ்டூடெண்ட் வந்து டெல்டா சைட்லேருந்து நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து அட்மிஷன் போட்டுருப்பாங்க. ஆனால் அது அட்மிஷன் போடுறதுல ஹையஸ்ட் ரிசல்ட், இந்த ரிசல்ட் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் எடுத்து வச்சுருக்கோம், சரிங்களா? எங்கேயாச்சும் போனோம்னா 7.5ல பெருசாக இருக்கும், 92.5 இருக்காது. 92.5 இருக்கிற இடத்துல 7.5 இருக்காது. ஆனால் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறது நம்ம அகாடமியில் மட்டும்தான். அதை பற்றி தான் இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குரிய நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அதை பற்றியும் உங்கள்கிட்ட சொல்லிடுறோம், நீங்கள் பார்த்துக்கங்க, சரியா? அடுத்தது நீட் எக்ஸாம் 2026 நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஆசைப்பட்டுட்டீங்க, தப்பே கிடையாது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பயம் இருக்கக்கூடாது, அழுக இருக்கக்கூடாது. பயமும் அழுகமும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் இந்த சிஏ அகாடமியில் பண்ண போகிறோம். இன்கேஸ் இதே ப்ரொவிஷன்ஸ் வேற எங்கேயாச்சும் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆனால் பயம் இருக்கக்கூடாது, சரியா? ஐயோ கொஸ்டின் பேப்பர் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு. கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாலே கொஞ்சம் டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான். நீங்கள் இன்கேஸ் இந்த நீட் எக்ஸாமே இல்லை, ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் இருக்கீங்கன்னா அந்தந்த எக்ஸாமினேஷனுக்கு டிஃபிகல்ட் லெவல் ஒரு மாதிரி இருக்கும், சரிங்களா? அதோட ப்ரிப்ரேஷன், சப்ஜெக்ட் நாலேஜ், சப்ஜெக்ட் ப்ரிப்ரேஷன், சப்ஜெக்டோட கண்டென்ட் அப்படியே ஹியூஜாக பெருசாக போகும். ஆனால் நீட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும்தான். அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி படிக்கணும், அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். சி அகாடமியில் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த சி அகாடமி மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் 92.5லையும் 7.5லையும் பெரிய ரிசல்ட் கொடுத்து தான் உங்களை இந்த விஷயத்த சொல்கிறோம். அதே மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா நீங்களும் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் கொடுக்க முடியும். சொல்கிறது புரியுதுங்களா? கண்டிப்பாக இதை டீட்டெயிலாக சொல்கிறோம், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க, ஓகே? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது. இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது. லாஸ்ட் இயர் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தமிழ் மீடியத்துக்கு தனியாகவும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாகவும் கிளாஸ் இருக்குல்ல, ஒரே கிளாஸஸ் தான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தோம். அப்படியும் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வரும் தமிழ் மீடியம் தான் 665 எடுத்திருந்தாங்க. தமிழ் மீடியம் 665 எடுத்து அகாடமியில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருந்தாங்க. மோனியா வந்து 660 மார்க் எடுத்து இங்கிலீஷ் மீடியம் அவங்க செகண்ட் மார்க்காக இருந்தாங்க. ஏன் சொல்கிறோன்னா, நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் புரிய வச்சு தான் கிளாஸஸ் கொண்டு போகிறோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல இருந்து தமிழ் மீடியம் தனியாகவும் இங்கிலீஷ் மீடியம் தனியாகவும் நம்ம டீட்டெயிலாக கிளாஸஸை கொண்டு போகிறோம், சரிங்களா? ஓகே, அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா வேதாஸ்ரீ இங்கிலீஷ் மீடியம், ஜான்சி வந்து தமிழ் மீடியம், ஓகேவா? ஆனால் 2 பேரும் இன்னைக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இருக்காங்க. ஸ்டேட்டில் ஒரு டாப் ரேங்கர்ஸ் எடுத்துட்டு நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்காங்க, சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம அகாடமியில் இந்த வருஷம் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் தனித்தனியாக கிளாஸஸ் இருக்குது. தனித்தனியாக மெட்டீரியல் கொடுத்து க்ரோத் பண்ணி கொண்டு போகிறோம்,
ஓகேவா? அடுத்தது சிலபஸ் கவரேஜ். சிலபஸ் கவரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம அகாடமியில் ஒரு டீட்டெயில்டு பிளான் போட்டிருக்கோம். சரிங்களா? நவம்பருக்குள்ள போர்ஷன்ஸ் எப்படி முடிக்கிறது, டிசம்பரில் எப்படி நம்ம ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு பிளானிங் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் கவரேஜ் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். உங்களுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் சிலபஸை கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹியூஜாக கொண்டு போகாமல் எப்படி ஸ்மார்ட்டாக ஒரு சீக்கிரம் முடிச்சு படிக்க வைக்கிறதுக்கு, டெஸ்ட் வைக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோமோ அது ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்தது வந்து கண்டிப்பாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மெட்டீரியலை பார்த்தாலோ இல்லை கான்செப்ட் பார்க்கும்போது சில இடத்துல டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இங்கே ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருப்பாங்க. வாயை திறந்து கேட்கணும். எந்த காரணத்தை கொண்டும் தயக்கப்படக்கூடாது. நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுக்குவோம், ஃப்ரெண்டு ஏதாச்சும் சிரிப்பாங்க அப்படி இப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அகாடமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீடியம் ஆஃப் இது தனித்தனியாக நடத்த போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலபஸ் கவரேஜ் வந்து நீட்டாக கொண்டு போக போகிறோம். அதுக்கு தனி டைம் டேபிள் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபேக்கல்ட்டி அவைலபிலிட்டியாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் வாய் திறந்து சார் எனக்கு இந்த டவுட்டு, மேம் இந்த டவுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். நம்ம அகாடமி மெட்டீரியல் இருக்க ப்ராப்ளம் சால்விங் கரெக்டாக மெட்டீரியலை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அகாடமி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த டஃப்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அகாடமி மெட்டீரியல் ரெடி ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ அந்த அகாடமி மெட்டீரியலுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதனால கொஸ்டின்ஸ் சால்விங்கில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, ஸ்டெடியாக இருக்கணும். எவ்வளோ டெப்த்தாக நீங்கள் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோரை டெஸ்ட்டில் எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது வந்து அகாடமியில் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் எப்படிலாம் வைக்கிறோம்னு நான் பின்னாடி சொல்றேன். அந்த டெஸ்ட்ல மார்க் இம்ப்ரூவ் பண்றது எப்படின்னு அகாடமியில கிளாஸஸ் நடத்தும்போது சொல்லுவோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எடுத்தோடனே பிசிக்ஸா அதுக்கேற்ற மாதிரி மார்க் வரும், கெமிஸ்ட்ரியா அதுக்கேற்ற மாதிரி மார்க் வரும், பயாலஜியா இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் கூட வரலாம். ஆனால் அந்த மார்க் வரும்போது நம்மளோட மைண்ட் செட்டை எப்படி ஸ்டடி பண்ணி வச்சிருக்கணும், எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நாங்கள் கிளாஸ்ல சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன். இந்த போர்ஷன்லாம் வந்து நம்மளுக்கு நவம்பர்ல முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நவம்பர்ல முடிச்ச பிறகு உங்களுக்கு டிசம்பர், ஜனவரி, சரிங்களா, பிப்ரவரி ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரிவிஷன்ஸ் திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸஸ், டவுட்ஸ் பிளஸ் வந்து இந்த போர்ஷன்ஸை எப்படி ஷார்ட் கட்டா ரிவிஷன் பண்ணி க்ரோத் பண்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் தனித்தனியாவே போகும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் தான். சரிங்களா? மார்க் எடுக்கிறவங்களுக்கு தனியாகவும் மார்க் எடுக்காதவங்களுக்கு தனியாகவும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. கிளாஸ்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு தனியா செக்ஷன், மார்க் எடுக்காதவங்களுக்கு தனி செக்ஷன், மார்க் எடுக்கிறவங்களுக்கு தனி செக்ஷன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே ஃபீஸ் ஒரே மாதிரி தான் கட்ட போறீங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அகாடமியில் கேள்விப்பட்டது வரைக்கும் மற்ற சரி நிறைய இடத்துல சொல்ற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலன்னா பிரிச்சிருவாங்க, கிளாஸஸை வந்து தனியாக போட்டுருவாங்க, இல்லாட்டி வந்து ஒழுங்கா சொல்லி தர மாட்டாங்க, இல்லை அவங்களுக்கு வேற ஸ்டாஃப் இவங்களுக்கு வேற ஸ்டாஃப் அப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டோம். ஆனால் இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் நம்ம சி அகாடமியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி தான் நீங்கள் பணம் கட்டி படிக்கிறோம். ஆனால் அதுக்குரிய ரெஸ்பெக்ட், மரியாதை எல்லாமே உங்களுக்கு உங்களோட ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி எங்கள் ஃபேக்கல்டிஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாங்க. அந்த சப்போர்ட் எங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து கேட்டகரி லெவலில் உங்களோட ஸ்டடி மெத்தடாலஜி இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு இருக்கும். அது 7.5 இருக்கும், 92.5 இருக்கும். அப்போ கேட்டகரி லெவலுக்கு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி படிங்க, நீங்கள் இப்படி படிங்கன்னு உங்களுக்கு இன்னும் சீட்டு வாங்குற அளவுக்கு உங்களோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி சீட்டு வாங்குற அளவுக்கு உங்களை மோல்டு பண்ணி அந்த அளவுக்கு புஷ் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அந்த அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் இறங்கி ரெடியாக இருக்கோம். ஏன்னா இந்த லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டகரியை வச்சுக்கிட்டு இவ்வளோ மார்க் வாங்கணுமா, அவ்வளோ மார்க் வாங்கணுமா, இன்னும் வாங்கணுமா அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. ஒரு பிசி ஸ்டூடெண்ட் இருக்காங்களா 500ல் நிற்பாங்க, அவங்களுக்கு 550 மார்க் எடுத்து தான் சீட்டு அப்படின்னா அவங்களுக்கு 550 புஷ் பண்ணணும். நம்மளுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணணும். ஏன்னா பக்கத்தில் வந்து அந்த சீட்டை விட்டுறக்கூடாது ஸ்டூடெண்ட். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். இப்போ எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கட் ஆஃப் கம்மி ஆகுதா, அப்போ இன்னும் கொஞ்சம் படித்தா நல்ல காலேஜை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ வந்து அந்த நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதனால ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக
தெளிவாக எங்கள்கிட்ட ஒரு ஓப்பன் ஹாப்பியாக ஷேரிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கேட்டகரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை சீட்டு வாங்குற லெவலுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இன்கேஸ் நல்லா படிக்கிறீங்களா அவங்களையே ஜிப்மர் லெவலுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்த லெவலில் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ரெடி பண்ண கொடுக்க நாங்கள் ரெடி. நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? எக்ஸாம் ஹாலில் டைம் மேனேஜ்மெண்ட், அந்த எக்ஸாம் ஹாலில் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து இங்கே யூனிட் டெஸ்ட்ல இருந்தே நாங்கள் கொண்டு போயிடுவோம். ஒரு யூனிட் டெஸ்ட்ல பிசிக்ஸ் 45 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரி 45 கொஸ்டின்ஸ், பயாலஜி 90 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அந்த பயாலஜியில் இருக்க 90 கொஸ்டின்ஸ் எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், பிசிக்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்கிற 45 கொஸ்டின்ஸ் எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், கெமிஸ்ட்ரியில் இருக்க 45 கொஸ்டின்ஸ் எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், தனித்தனியாகவே உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொண்டு போக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பின்னாடி நீட் எக்ஸாம்ல ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லென்த்தி கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், ஷார்டஸ்ட் லைன் கொஸ்டின்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 to 4 பேரண்ட்ஸ் மீட்டிங், லைவ் மீட்டிங். சரிங்களா? டைரக்டாக நடக்கும். சரிங்களா? இது ஓப்பன் டு ஆல் நடக்கும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிட்டு வச்சுட்டு உங்க பிள்ளைங்க தான் தப்பு பண்றாங்க நாங்கள் நல்லா தான் சொல்றோம் அப்படிலாம் கிடையாது. எல்லா பேரண்ட்ஸையும் உட்கார வச்சுக்கிட்டு உங்க பேரண்ட்ஸ்ல ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன டவுட் இருக்கு, என்ன ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸ்களுக்கும் முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஏன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப், போனால் திருப்பி வராது. கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எங்கள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த விஷயங்களை அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி ஒர்க்கிங் ஹவர்ஸ். அகாடமி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எங்கள் அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 5:30க்கு ஓப்பன் ஆயிரும். 5:30க்கு ஓப்பன் ஆயிரும். அப் டு நைட்டு வந்து 11 PM வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? பாய்ஸ் ஹாஸ்டல் பக்கத்துலேயே இருக்கு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் நியர்பை இருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிளம்பி வந்து படிக்கிற டைமிங் வந்து மார்னிங் 5:30 to ஈவினிங் 11 o'clock வரைக்கும் உட்காந்து நைட்டு 11 o'clock வரைக்கும் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவங்க எங்கே உட்காடுறாங்களோ அவங்களுக்கு கீழே ஃபேன் லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு நீங்களே உட்காந்து ஒர்க் பண்ணிக்க சொல்லிடுவோம். ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க, நீங்கள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி கிளாஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 8:30 to ஈவினிங் வந்து 5:30 to 6 வந்து கிளாஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஆனால் அகாடமி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து மார்னிங் 5:30 to ஈவினிங் நைட்டு வந்து 11 PM வரைக்கும் அகாடமி ஓப்பனில் இருக்கும். உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? தரையில் உட்காந்து சாஞ்சு படிச்சுக்கலாம், இல்லை சேரில் உட்காந்து கால் நீட்டி படிச்சுக்கலாம், எப்படி வேணால் படிச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபேனு லைட்டை உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது வந்து அகாடமியில் லீவ். அகாடமி லீவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 6 நாள் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஒரு நாள் லீவு. அந்த ஒரு நாளும் வீட்டில் இருந்து படிக்கக்கூடாது. டே ஸ்காலர்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஹாஸ்டல் இருந்து படிக்கக்கூடாது, அகாடமிக்கு வந்துடணும். அகாடமியில் அந்த 6 நாளில் என்ன படிக்கலையோ விட்டு போனதை படிக்கிறதுக்காக அந்த ஒரு நாள் லீவ். அந்த ஒரு நாள் லீவை வந்து கரெக்டாக ஸ்டூடெண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 6 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணதை ஒரு நாள் என்னென்ன விட்டு போயிருக்கோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க சொல்லிடும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஹோம்லி ஃபுட்டு தான், வீட்டில் தயாரித்து தான் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே ஃபுட்டு தான் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லேருந்து எல்லாருக்கும் அதே ஃபுட்டு தான். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக சாப்பிட்ருக்கு. வீட்டில் சில நாள் உங்களுக்கு வந்து ஆப்பம் பிடிக்கல, இடியாப்பம் பிடிக்கல, அது மாதிரி வந்து அடை பிடிக்கலன்னா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபுட்டு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான்வெஜ் வீக்லி 2 days, அப்போ நான்வெஜ் 2 days இருக்குன்னா உங்களுக்கு ஏதாச்சும் நான்வெஜ்ஜில் பிடிக்கலாம்னா வெஜ்ஜு கண்டிப்பாக அவைலபிலிட்டி இருக்கும். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுட்டில் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீடமான ஹாஸ்டல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுள் பார்ப்பாங்க. அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் நாங்கள் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு ஏதுவான ஹாஸ்டல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு ஸ்டூடெண்ட் நாங்கள் கேட்போம் வரும்போதே, நீங்கள் நைட்டு படிக்கிறதாலா இல்லை காலையில் படிக்கிறவங்களாம் கேட்போம். அப்போ நைட்டு தான் படிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற ரூம் செட்டப் வந்து ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக பார்த்து ஒரு ரூமில் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க, 3 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட், 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட், 5 மணிக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸை வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? இதுமாதிரி ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி கோச்சிங் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஹாஸ்டல் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. சரிங்களா? கேர்ள்ஸ் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் ஹாஸ்டல் இருக்குது. உங்கள் ஃபீஸ் எப்படி இருக்கோ, உங்களால் எப்படி கட்ட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்டல்ஸ் இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஹாஸ்டல் தான், ஃபீஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து அடாப்ட் ஆகிறீங்களோ பார்த்துக்குங்க. அகாடமி பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எதுவும் கிடையாது. ஆனால் மொபைல் யூசேஜ் கிடையவே கிடையாது. சரிங்களா? மொபைல் யூசேஜ் கண்டிப்பாக கிடையாது. ஃபோன் இல்லாமல் மீதி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம அகாடமியில் இருக்குது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாராச்சும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இதோட பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே வேணால் சேரலாம். ஆனால் உங்களுக்காக எல்லாமே நாங்கள் செஞ்சு தர ரெடி. படிக்கிறதுலேருந்து காலேஜ் சேர்க்குற வரைக்கும் எல்லாமே செஞ்சு தர நாங்கள் ரெடி. நீங்கள் படித்தா மட்டும் போதும். சரிங்களா? அந்த படிக்கிறதுக்குரிய விஷயங்கள் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாகவே பண்ணித்தரோம். சிலபஸ் கவரேஜ் டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே போர்ஷன்ஸை முடிச்சு தரதுக்கு ஒரு டேபிள் பிளான் பண்ணியிருக்கோம். டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. நீங்கள் டவுட்டை வாயை திறந்து கேட்டு கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கணும். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். அகாடமி மெட்டீரியல் வந்து அப்டேட்டட் மெட்டீரியல் இருக்குது. அந்த அப்டேட்டட் மெட்டீரியல் இருக்க ப்ராப்ளம் சால்விங் எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த டெஸ்ட் சீரியஸ், அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். அந்த டெஸ்ட் சீரியஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா சக்ஸஸ் உங்கள் பக்கம். ரிவிஷன், சரிங்களா? எங்கேயுமே ரிவிஷன் கிடையவே கிடையாது. நம்ம அகாடமியில் ரிவிஷன் ஒரு சிலபஸை ஃபுல்லாக முடித்த பிறகு 89 பாடத்தையும் நீட்டில் முடித்த பிறகு திருப்பியும் அந்த எல்லா பாடத்தையும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். சரிங்களா? திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே க்ரோத் அவுட் பண்ணி அந்த ஷார்ட் கட்ஸ் என்ன எப்படி 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 படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த லெசனை க்ரோத் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பிரித்து பார்க்க மாட்டோம். படிக்கிற பசங்க படிக்காத பசங்களாம் பிரித்து பார்க்குற அந்த கேட்டகரி கிடையாது. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக பண்ணி தருவோம். அடுத்தது கேட்டகரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டடி மெத்தடாலஜி, தனி மெத்தடாலஜியை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்த பையன் சீட்டு வாங்குறதுக்கு, அந்த பொண்ணு சீட்டு வாங்குறதுக்கு உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் லோவல் பக்கத்தில் நிற்கிறீங்க, அது மார்க் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க் தேவைப்படுதுன்னா அதுக்கேற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். டெஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஸ்டடி டைமும் ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற முக்கியம். அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு ப்ரிப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லி கொடுத்துருவோம். அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங் 3-4 பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும். எல்லாமே டேரெக்டாக ஓப்பன் பேரண்ட்ஸ் மீட்டிங் தான். எந்த ஒரு குறையாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லலாம். அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அகாடமி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து மார்னிங் 5:30 to ஈவினிங் 11 PM வரைக்கும் இருக்குது. அதில் யார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அது வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையவே கிடையாது. அடுத்தது வந்து லீவு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் லீவு. அன்னைக்கும் இங்கே தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறது அந்த இதெல்லாம் கிடையாது. இங்கேயே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சேஃப்டியாக இருக்கோம். எல்லா இடத்துலையும் CCTV கேமரா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் உண்டு. வாரத்தில் 2 நாள் நான்வெஜ் உண்டு. ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு தேவையோ அதை பிடிச்சி சாப்பிடணும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டும் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம். அடுத்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோச்சிங் ஃபீஸாக இருக்கட்டும், அகாடமி ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்காக சிம்பிளஸ்ட் லோயஸ்ட் ஃபீஸாக இருக்கும். அதை வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், விசிட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஏன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்க ஜெயிக்கிறதுக்காக அப்பா அம்மா கஷ்டப்படாமல் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்காக நாங்கள் எல்லாமே ஏற்றுக்க தயார். ஸ்டூடெண்ட்ஸ் தயாராக படிக்க மட்டும் வந்தால் போதும். சரிங்களா? அது மட்டும் கொஞ்சம் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்க. புரியுதுங்களா?